ஸோ இப்போ வந்து 7th செகண்ட் டேர்மில் லாஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். தொழிற்பெயர். உழவர் செய்யும் தொழில் உழுதல், தையல்காரர் செய்யும் தொழில் தைத்தல். இத்தொடர்களில் உழுதல் தைத்தல் என்பன செயல்களின் பெயர்களாக அமைகின்றன. இவ்வாறு ஒரு செயலின் அல்லது ஒரு வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் எனப்படும். தொழிற்பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. படர்கை இடத்தில் மட்டுமே வரும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, உழவர் தொழில் வந்து உழுதலாம், தையல்காரருடைய தொழில் வந்து தைக்கிறது. ஸோ உழுதல் தைத்தல் இதுதான் எனது தொழிற்பெயர் அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்லிட்டாங்க. ஒரு செயல் அல்லது ஒரு வினையோட பெயரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தொழிற்பெயர்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தொழிற்பெயர் வந்து எத்தனை பேர் அப்படிங்கிற எண்ணிக்கையை காமிக்காது, எந்த இடம் அப்படிங்கிறத காமிக்காது. அதாவது தன்னிலை, முன்னிலை, படர்கை சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்தை காமிக்காது. காலம் காமிக்காது, இறந்த காலமா எதிர்காலமா. இப்போ தைத்தல், உழுதல் அப்படிங்கிற வேர்டில் தெரியுதா, இறந்த காலமா எதிர்காலமான்றது தெரிய மாட்டேங்குது இல்லையா. ஸோ அதுவும் தெரியாது. பால், இப்போ உழுதல் அப்படிங்கிறதுல வந்து அது வந்து ஆண்பாலா பெண்பாலான்னு தெரியாது. ஆனால் உழுதார் அப்படின்னு சொன்னோன்னா அது ஆண்பால். ஸோ அதில் வந்து எண், இடம், காலம், பால் இந்த நாளையும் காட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தொழிற்பெயர் இதெல்லாம் காட்டாது. எண், இடம், காலம், பால் இந்த நாளையும் காட்டாது. படர்கை இடத்தில் மட்டுமே வரும். படர்கைனா என்னது, தூரத்தில் இருக்கவங்கள சொல்கிறது தான் படர்கை. ஸோ முன்னிலைனா நமக்கு முன்னாடி இருக்கவங்கள நீ யூஸ் பண்ணி சொல்கிறது, அதில் வராது. படர்கைனா எங்கேயோ இருக்கிறவங்கள அவர், அவர்கள் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு வர்றது ஃபுல்லாக என்னது வரும், இந்த தொழிற்பெயர் வரும்னு சொல்லிட்டாங்க. படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொருத்தல் இது எல்லாமே என்னது, தொழிற்பெயர்னு சொல்லிட்டாங்க. தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என வகைப்படுத்துவர். ஸோ தொழிற்பெயரை வந்து 3 டைப்பாக பிரிக்காங்க. என்னதெல்லாம், விகுதி பெற்ற தொழிற்பெயர், அப்புறம் முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ தொழிற்பெயரை வந்து விகுதியோடு இருந்துச்சுன்னா அதை விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னிலை தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு 3 டைப்பாக பிரித்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விகுதி பெற்ற தொழிற்பெயர் தான் பார்க்க போகிறோம். விகுதினா என்னது, இப்போது பகுதி விகுதின்னு 2ஆக பிரிப்போம் இல்லையா. ஒவ்வொரு வேர்டையுமே நம்மளால் பகுதி விகுதின்னு பிரிக்க முடியும். பகுதிங்கிறது என்னதான் இருக்கும், கண்டிப்பாக கட்டளை சொல்லாதான் இருக்கும் எப்போவுமே பகுதி. இப்போ நடத்தல், நட, உண்ணல், உண், வாழ்வு, வாழ், வாழ்க்கை, வாழ் இந்த மாதிரி பகுதி எல்லாமே கட்டளை சொல்லாக இருக்கும். அது போக மீதி இருக்கிறது தான் வந்து விகுதியாக இருக்கும். தல், நட குட்டல் தல், நடத்தல், அப்போ தல். உண்ணல், உண் குட்டல் அல், உண்ணல். வாழ்வு, வாழ் குட்டல் ஊ, ஸோ வாழ்வுல ஊ அப்படிங்கிறது தான் என்னது, விகுதியாக அமையும். வாழ்க்கை, வாழ் குட்டல் கை, ஸோ கை தான் விகுதி. இந்த மாதிரி விகுதி பெற்ற தொழிற்பெயரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அதான் தல், அல், ஊ, கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயர்களாக அமைகின்றன. இவ்வாறு வினை பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ, தி, சி, வி, மை போன்றவை தொழிற்பெயர் விகுதிகளாக வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தருதல் தல், கூறல் அல், ஆட்டம் அம், விலை ஐ, வருகை கை, பார்வை வை, போக்கு கு, நட்பு பு, மறைவு உ, மறதி தி, வினை உணர்ச்சி சி, கல்வி வி, செய்யாமை மை. இது எப்படி பிரிக்கணும், பகுதி வந்து கட்டளையா, தருதல் அப்படின்னா தா குட்டல் தல் தருதல், கூறல் கூறு குட்டல் அல், ஆட்டம் ஆடு குட்டல் அம், விலை விலை வி லை ஐ, வருகை வா குட்டல் கை, பார்வை பார் குட்டல் வை, போக்கு போ குட்டல் கு, நட்பு நட்பு இப்படி பிரிப்பாங்க, நல் கூட்டல் பூவா, மறைவு மறை கூட்டல் ஊ, மறதி மர கூட்டல் தி, உணர்ச்சி உணர் கூட்டல் சி, கல்வி கல் கூட்டல் வி, செய்யாமை செய்யா கூட்டல் மை.
ஸோ செய்யாமை அப்படிங்கிறதும் நட்பு அப்படிங்கிறதும் கரெக்டாக பிரிச்சனா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ இது தவறுங்கிற பட்சத்தில் கீழே கமெண்டில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நட்பு இப்படி பிரிப்போம், அதாவது நட்புல பகுதி என்னவா இருக்கும்னு தெரிஞ்சவங்க ப்ளீஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல்நிலை தொழிற்பெயர் வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. இதில் இடி கொதி என்னும் சொற்கள் இடித்தல் கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதிகளாக வந்திருக்கு. இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களின் பகுதியை முதல் நிலை என்பர். இடி கொதி. ஸோ கொதித்தல் அப்படிங்கிற சொல்லோட பகுதி என்னது, ஏவல் ஒருமை வினை. ஸோ வினை சொற்களின் பகுதியை தான் முதல் நிலைன்னு சொல்கிறோம். முதல் நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதல்நிலை தொழிற்பெயர் எனப்படும். ஸோ முதல்நிலை தொழிற்பெயர் என்னது, வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. இடி கொதி அப்படிங்கிற சொல்லு பாருங்க, இடித்தல் கொதித்தல் அப்படிங்கிற சொல்லோட பகுதிகளாக இருக்குது. ஸோ இது வந்து ஏவல் ஒருமை வினையாக இருக்குது. அந்த வினை சொற்களோட பகுதியாக அமைஞ்சிருக்கிறத முதல் நிலைன்னு சொல்கிறோம். ஸோ முதல் நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக இருக்குது, அதனால இது முதல் நிலை தொழிற்பெயர்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்த வகை என்னது, முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். ஸோ அது எதுவாக இருக்கும், இப்போ முதல் நிலைங்கிறது இடி கொதி, அது அப்படியே இருக்குது, எந்த சேஞ்சுமே நமக்கு வரலை. இப்போது இதை வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா அதை திரிந்த தொழிற்பெயர்னு சொல்லுவோம். அது திரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ் தான் கீழே முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரில் வரும். இந்த தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன். ஸோ பெரு அப்படிங்கிறதான் பேரு அப்படின்னு மாறி இருக்கு. உணவின் சூடு குறையவில்லை, சுடு அப்படிங்கிறதான் நமக்கு என்னது தொழிற்பெயர், அது சூடுன்னு மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி திரிஞ்சு வழங்கினா அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அப்படியே வந்துச்சு அப்படின்னா அது முதல்நிலை தொழிற்பெயர். ஸோ முதல்நிலை தொழிற்பெயர்னா என்னது, வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. இடி கொதி அப்படிங்கிற அந்த சொற்கள் வந்து ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களோட பகுதி முதல்நிலையாக இருக்குது. இந்த முதல்நிலை வந்து எந்த விதமான மாற்றமும் பெறாமல், எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதல்நிலை தொழிற்பெயர் எனப்படும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. செல்லமாக ஓர் அடி அடித்தான். அடி. அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். ஸோ இதெல்லாம் எந்த சேஞ்சுமே இல்லாமல் அது அப்படியே வந்திருக்கு. அதனால இது என்ன சொல்லியிருக்காங்க, முதல் நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா படிக்கும் பெரு, அதாவது பெறுதல் அப்படிங்கிறதான் தொழில். ஸோ தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் அப்படி சொல்லியிருக்காங்களா. ஸோ இதில் வந்து பேரு அப்படிங்கிறது வந்து பெரு அப்படிங்கிற வேர்டு திரிஞ்சு பேருன்னு மாறி இருக்கு. அதே மாதிரி பாருங்க, உணவின் சூடு குறையவில்லை, இதில் சுடு அப்படிங்கிறதான் தொழிற்பெயர். ஸோ அந்த சுடு அப்படிங்கிறது சூடு அப்படின்னு திரிஞ்சு மாறி இருக்கு. ஸோ இத்தொடர்களில் பேரு சூடு ஆகிய சொற்களை கவனியுங்கள். பெரு சுடு என்னும் பகுதிகளின் முதலெழுத்து நீண்டு பேரு சூடு என திரிந்து தொழிற்பெயர்களாக மாறியுள்ளன. இவ்வாறு முதல்நிலை திரிவதனால் உருவாகும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படும். ஸோ இந்த மாதிரி முதல்நிலை வந்து திரிஞ்சு உருவாகிற பெயர் வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டோம். முதல்நிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லியாச்சு. புரியுது இல்லை, பெரு அப்படிங்கிறது தான் வேர்டு, ஆனால் அது பேருன்னு மாறி இருக்கு. சுடு அப்படிங்கிறது தான் தொழிற்பெயர், சூடுன்னு மாறி இருக்கு. ஸோ அதுதான் வந்து திரிதல் அப்படின்னு சொல்கிறோம். விடு வீடு, மின் மீன், கொள் கோள், உடன்படு உடன்பாடு. ஸோ இதில் வந்து விடு அப்படிங்கிறதான் நமக்கு வந்து தொழிற்பெயர், அது வீடுன்னு மாறுது. மின் மீன், கொள் கோள், உடன்படு உடன்பாடு, அந்த மாதிரி திரிஞ்சு மாறுது. அந்த சொல்லுக்கு ஏற்ற மாதிரி, அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பின்வருவனவற்றில் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? விகுதியோடு இருக்கிறது எதை நம்ம பகுதி விகுதின்னு பிரிக்க முடியுதோ அதுதான் வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஸோ மீதி எல்லாமே வந்து பகுதி மட்டும்தான் இருக்குது. எழுது பாடு நடி. படித்தல் மட்டும்தான் படி தல் அப்படின்னு பிரிக்க முடியும். ஸோ படித்தல் அப்படிங்கிறதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். பின்வருவனவற்றில் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எது? ஸோ நடு விழு எழுதல் இது எல்லாமே வந்து பாருங்கள்
எந்த விதமான சேஞ்சுமே இல்லாமல் முதல்நிலை தொழிற்பெயராக வந்திருக்கு. நடு விழு இது ரெண்டுமே முதல்நிலை தொழிற்பெயர். எழுதல் அப்படிங்கிறது விகுதி பெற்ற தொழிற்பெயராக இருக்குது. இப்போ முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் வந்து ஊரு. இது வந்து உரு அப்படிங்கிற வேர்டு தான் ஊரு அப்படின்னு திரிஞ்சு வந்திருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயராக சொல்லலாம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓட்டம், ஓடு குடல் அப்படின்னு விகுதி பெற்ற தொழிற்பெயராக அது வந்து வந்திருக்கு. பிடி அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த வேர்டே முதல்நிலை தொழிற்பெயரே அப்படியே வந்திருக்கு, எந்த சேஞ்சுமே ஆகலை. இப்போ சூடு அப்படிங்கிறது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஏன்னா சுடு அப்படிங்கிறத அந்த வார்த்தை அது வந்து என்னமா மாறி இருக்கு, சூடு அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொழிற்பெயர் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சா? தொழிற்பெயர் அப்படிங்கிறது ஒரு இதோட தொழிலை குறிக்கிற பெயர் தான் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து செயல் அல்லனா ஒரு வினையை குறிக்கிறதா அமையணும். எண், இடம், காலம், பால் இதெல்லாம் காட்டக்கூடாது. படர்கை இடத்துல மட்டும்தான் வரணும். அதை 3 டைப்பாக பிரிக்கிறோம். விகுதி பெற்ற தொழிற்பெயர். விகுதி பெற்றதுன்னா என்னது, உண்ணல், நடத்தல், வாழ்வு, வாழ்க்கை விகுதியோடு இருக்குது. அதை பிரித்து எடுக்க முடியும். பகுதி தனியாகவும் விகுதி தனியாகவும் நம்மளால் பிரிக்க முடிஞ்சால் அது விகுதி பெற்ற தொழிற்பெயர். முதல்நிலை தொழிற்பெயர்னா என்னது, தோசை சுட்டேன், சுட்டு சுடு சுட்டேன், சூடாக, சூடு அப்படிங்கிறது வந்து திரிந்த தொழிற்பெயராக மாறிடும். ஸோ முதல்நிலை தொழிற்பெயர் அப்படிங்கிறது வானில் இடி இடித்தது, இடி அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி எந்த சேஞ்சுமே இல்லாமல் தொழிற்பெயர் ஸ்ட்ரைட்டாக வந்துச்சுன்னா முதல்நிலை தொழிற்பெயராக இருக்கும். அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்துச்சுன்னா அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயராக இருக்கும். ஸோ இது ரெண்டுலேயுமே விகுதி இருக்காது. செல்லமாக ஒரு அடி அடித்தான். ஸோ அடித்தான் அப்படிங்கிற வினை தொழிற்பெயரோட அடி அப்படிங்கிறது வந்து முதல்நிலை தொழிற்பெயர். அதே மாதிரி பேச்சால் புகழ் பெற்றார், முதல்நிலை தொழிற்பெயரில் இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன். பேரு அப்படிங்கிறது பெரு அப்படிங்கிறதோட திரிந்த வேர்டாக இருக்குது. ஸோ அது வந்து திரிந்த தொழிற்பெயரில் வருது, முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரில். அதே மாதிரி உணவின் சூடு குறையவில்லை. சூடு அப்படிங்கிறது என்னது, சுடு அப்படிங்கிற சொல்லோட திரிந்த தொழிற்பெயராக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த லெசனை வந்து நம்ம முடிச்சிடலாம். மொழிபெயர்ச்சி தனி வீடியோவாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.